ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாருக்கு ஈஸியான ஒரு நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த சுடிதாருக்கு பா நெக் டிசைன் கட் பண்ணியிருக்கிறேன். பா நெக் ஈஸியாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ சுடிதாரோட மெயின் கிளாத்தில் மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு பா நெக் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த எட்ஜஸ்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம துணியை திருப்பக்கூடாது. ஊசியை உள்ளார இறக்கிட்டு கரெக்டாக அந்த பா ஷேப்க்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பா நெக் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த எட்ஜஸில் மட்டும் ஊசியை மட்டும் நீங்கள் உள்ளார இறக்கிட்டு அந்த துணியை மட்டும் நீங்கள் டர்ன் பண்ணினீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 2 எட்ஜஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு, அதுவும் தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பா நெக் கிடச்சிரும். அது மேலே அழகாக நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேண்ட் கிளாத்துலேருந்து நம்ம கொஞ்சமாக துணி எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 3.5 சென்டிமீட்டர் லென்த்துலேயும் 9 சென்டிமீட்டர் உயரத்துலேயும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது பூனம் கிளாத்தாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ அதிகமாக துணி கட் பண்ணியிருக்கிறேன். அதாவது லென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு இது கொலகொலப்பாக இருக்கும் இல்லையா. இதே காட்டன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக கிளாத்து உள்ளார இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத்தும் அதே சைஸுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எட்ஜஸை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடக்கி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நடுப்புற இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2.5 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயரத்துலேயும் நான் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் துணி கட் பண்ணிக்கோங்க. பேண்ட் கிளாத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுடிதார் கிளாத்துலேயும் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு சைஸ் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரியே பாக்கி இருக்கிற எல்லா கிளாத்தையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பா நெக்கை 2ஆக நீங்கள் சமமாக மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு சாக் பீஸால் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு மாறாமல் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். நான் இது மேலே கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே சென்டராக நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த எட்ஜஸில் தான் நம்ம இந்த முக்கோணம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. பேண்ட் கிளாத்தில் ஒன்றும் அதுக்கப்புறம் இந்த சுடிதார் கிளாத்துலேயும் ஒன்று வச்சுட்டு நீங்கள் வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சுடிதார் கிளாத்துலேயே மட்டுமே கூட நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ரெடி பண்ணி கூட வைக்கலாம். இந்த எட்ஜஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூக்கிட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதே சமயம் அந்த சென்ட்ரு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சென்டராக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கடைசியாக இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நம்ம ஊசியை துணி உள்ளார இறக்கிட்டு துணியை மட்டும் திருப்பி தைச்சோமோ அதே மாதிரியே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லா எட்ஜஸ்லேயும் ஊசியை மட்டும் துணியில் இறக்கிட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சின்னதாக ஒரு பைப்பிங் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே நம்ம இந்த பா நெக்கில் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே நம்ம வச்சோம் இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா மறைஞ்சிரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஏற்கனவே எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே தான் நம்ம ஊசியை மட்டும் துணியில் நிப்பாட்டிட்டு அழகாக நம்ம அப்படியே இந்த ஷேப்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இப்போ நம்ம லேஸ் தைக்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் மட்டும் தைச்சிட்டு விடக்கூடாது. இன்னொரு சைடும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நெக் கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.
இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் சுடிதார் மெட்டீரியலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூனத்தை விட கம்பேர் பண்ணும்போது காட்டன் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வந்து நடுப்புற நான் வச்சுருக்கிறேன் ரெடி பண்ணி. இந்த பட்டன் வந்து எப்படி ரெடி பண்ணணும் வேறு ஏதாவது வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். டைம் இல்லை, அதனால் வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.